கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 30/7/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய சுத்த கிருபை, நன்மையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. நன்மையும் கிருபியும் ஆசீர்வாதம் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். லூக்கா 18:27 படி மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி சகல காரியங்களும் இவருக்கு நீர் செய்து தருவீராக. தடைப்பட்டக்கூடிய எல்லா காரியங்களும் இயேசுடைய நாமத்திலே நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 30/7/2026 தேசத்தை நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமான இந்த நன்மை பார்க்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். இப்படி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய அபிஷேகமானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவ ஆவியானவர் தேசத்தின் மீது நிழலிடட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுப்போம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியா ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றுமின்றி வென்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.